அந்த இருண்ட காலம் முடியும் போது இயேசு வெளிப்பட்டார். வெளிப்பட்ட போது அவர்தான் மேசியா என்று ஜனங்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி தான் சபை கொஞ்ச காலம் இருண்ட காலத்தில் இருக்குது. ஆவியானவர் போராடிட்டு இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா சபையும் ஊழியர்களும் சத்தியமும் சபையை விட்டு வெளியே போயிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் திடீரென்று இயேசு வருவார். சடுதியாய் மணவாளன் நினையாத நாளிகையில வருவார். அப்படி வரும்போது யார் புறப்பட முடியும், யார் அவரோடு கூட போக முடியும் என்றால், முதலாவது சத்தியத்துக்குள்ள நிற்கிற சபை தான் போகும். சபை அவரை சந்திக்கிற இடத்துல இருக்குதா? அப்ப சபையில எது இருந்தா சந்திக்க முடியும்? சத்தியம் இருந்தால் சந்திக்க முடியும். சபை இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கு. சத்தியம் பேசுற ஒரு காரியம் சபைக்குள்ள இருக்கும் பொழுது எவ்வளவு பேர் வராங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஜனங்க நிரப்பிடுவாங்க. இப்போ பண்டிகை நாட்கள் நிரப்பிடுவாங்க போட்டு. வேத பாடம் எத்தனை பேர் வருவீங்க? பைபிள் ஸ்டடி, இதே கூட்டம் பைபிள் ஸ்டடி வருமா? அப்பனா தான் அது ஆயத்தப்பட்ட சபைன்னு அர்த்தம். அதைத்தான் சொல்ல வரேன். சத்தியத்தில் தான் சபை நிக்கணும். அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகும். வேற எதுவுமே கூட்டு போகாது. வேற எந்த ஆக்டிவிட்டிஸும் கூட்டு போகாது. உங்களுடைய சபை பேரோ பெருமையோ கூட்டு போக போறது இல்ல. டினாமினேஷன் கூட்டு போக போறது இல்ல. நான் இந்த சபையில இருக்கிறேன்னு சொல்லி நீங்க வேணா பரலோகத்துல சொல்லி போய் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்துல சபையே இல்ல பாரு. இந்த டினாமினேஷன் அங்க இல்ல பாரு. சபையில நான் சொல்ற டினாமினேஷன் இல்ல. பரலோகத்துக்குள்ள இந்த பர்டிகுலரான இந்த மாதிரி ஆட்கள் அங்க கிடையாது. பரலோகத்துல ரெண்டே காரியம் தான், சாட்சி தான். ஒண்ணு உண்மையும் ஊத்தம் உள்ளவனே உள்ளே வா, ஒண்ணு அக்கிரமச்சைக்காரனே அப்படியே போயிடு. ரெண்டு தான் இருக்கு. அப்ப உண்மையும் ஊத்தம் உள்ளவனா இருக்கணும்னா நீ சத்தியத்துக்குள்ள இருக்கணும்ல. சத்தியம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்நேரம். அவரே வழியும் சத்தியமும். வேதத்தினுடைய மகத்துவங்கள், அதுல சொல்லப்பட்டிருக்கிறதான மறைபொருட்கள், எது உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகிற வசனம், அதுதான் சத்தியம். இன்னைக்கு இருக்கா? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதா இருக்குதா? அதை கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. வீட்டுல பைபிள் இருக்கிறதுனாலயோ நீங்க கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறதுனாலயோ மட்டும் பத்தாது. சிலர்லாம் ரொட்டீனா பைபிள் வாசிக்கிறாங்க. ஒரு குரூப் வாசிக்கிறதே இல்ல, அதை விட்டுருங்க. பெந்தகோஸ்தேக்காரங்களே நான் சொல்றேன், நம்ம வீடுகள்லயே நீங்க வேத வாசிப்புன்னு காலைல ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாம் இந்த பார்வோன் சொல்லுவான்ல, மோசே போய் ஜனங்களை கூப்பிட்ட உடனே பார்வோன் ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன இருக்கும் தெரியுமா? அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய, நிறைய வேலை கொடு, அவங்கள வைக்கல அவங்களே பொறுக்க சொல்லு அப்படின்ட்டு வேலையை பிஸி ஆக்கிடுவான். அப்ப தேவனை தேட மாட்டார்களும்பா. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கும் பிசாசு யூஸ் பண்றான். உங்களை பிஸி ஆக்கி விட்டான். காலையில கர்த்தருக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்கணும்ல. இன்னைக்கு வீடுகள் சபைகள் கர்த்தரை சந்திக்கிற இடத்துல இருக்குதான்னா, முதலாவது வசனம் சொல்லுது சத்தியம் அரைக்கச்சை கட்ட விழுக்கப்பட்டிருக்கு, கட்டப்படல.